இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமீபத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அது வந்துட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு இல்லையா? எனக்கு சிவகுமார் எல்லா மேட்ரையும் அவங்க கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு நாராயணன் படிச்சுட்டு அதை அழிச்சிரு அப்படின்ட்டு. ரெண்டாவது அவர் கிளைம் பண்ணுறாருல கார்த்திக்கோ இவங்களோ ஹெல்ப் பண்ணலன்னு, அவங்க அதெல்லாம் போய் சிவகுமார் சார் தெளிவாக போட்டிருக்காரு. அதில் கார்த்திக் வந்து தெளிவாக இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு. இவர் அமீர் வந்து அவருடைய திமிரில் பதில் சொல்லியிருக்காரு. ஜோதிகாவை பற்றியே எவ்வளவோ தப்பாக வருதில்ல சார், எல்லாமே பொய் சார். அந்த பொண்ணு வந்து அருமையான பொண்ணு. அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னால் கூட கிராமத்தில் போய் தரையில் உட்காந்து எல்லா சொந்தக்காரர்களோடையும் பேசி வந்து இங்கே இருந்து அவங்க கேட்ட ஒரே கேள்வி, எமோஷன் ஆவேன் நான் உங்களை அப்பா அம்மான்னு அழைக்கலாமா, மாமான்னு கூப்பிட மாட்டேன். எந்த பொண்ணு சார் சொல்லும்? ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு யார் சொல்லுவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை இவனுங்க வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயும் போட்டு என்னமோ தப்பு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணிடுச்சு ஜோதியா இதெல்லாம் எதுக்கு சார்? அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்னடா வாழ்க்கை? அருமையாக வீட கட்டி கொடுத்துருக்கேன் மருமகன் எனக்குன்றாரு. எத்தனை அப்பா சார் சொல்லுவான்? சூப்பரான குடும்பம் சார், பெஸ்ட்டு குடும்பம். என்னை பொறுத்தவரை நான் வந்து பிளைண்டாலாம் அவங்களை சப்போர்ட் பண்ணல சார். நான் உண்மையை சொல்கிறேன். எல்லாருமே மனிதாபிமானம் உள்ளவங்க. அந்த கார்த்திங்கிறவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலியில் எது வந்தாலும் அவர் முன்னின்று அதை வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து எல்லாத்தையும் பேசி கம்யூனிகேட் பண்ணி எல்லாரையும் சமாதானப்படுத்தி, சிவகுமார் ஒய்ஃப் மாதிரி தெய்வம் உலகத்தில் கிடையாது. இவர் சொல்லுவார், டேய் செட்டியாரா அவதாண்டா தெய்வம், நான் இல்லைம்பாரு. அந்த அம்மாவை கேட்டால் அவங்க சொல்ல என் புருஷன் தான் தெய்வம் பாங்க. எந்த குடும்பத்தில் இது நடக்கும்? அப்படி வாழ்கிறாங்க சார். எனக்கு சிவகுமாருக்கு ஒரு சின்ன மனசு தான் வந்தபோது அதை வித்தின் 1 hour தீர்த்தவங்க சிவகுமார் ஒய்ஃப் தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது 7th சேனல் கம்யூனிகேஷன்ஸின் நிறுவனர் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சிவகுமார் சாரோட ஃபேமிலியில் நீங்கள் ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் அப்படின்னு சமீபத்தில் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அது வந்துட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு 3வது மனிதனாக இருந்து பார்க்கும்போது ஒரு இயக்குனர் பக்கம் நிற்பீங்களா, இல்லை அந்த குடும்பத்தின் பக்கம் நிற்பீங்களா? எனக்கு சிவகுமார் எல்லா மேட்ரையும் அவங்க கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு நாராயணன் படிச்சுட்டு அதை அழிச்சிரு அப்படின்ட்டார். இவர் என்ன பேசினார், என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம். ரெண்டாவது அவர் கிளைம் பண்ணுறாருல கார்த்திக்கோ இவங்களோ ஹெல்ப் பண்ணலன்னு, அவங்க அதெல்லாம் போய் சிவகுமார் சார் தெளிவாக போட்டிருக்காரு. அதில் கார்த்திக் வந்து தெளிவாக இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காரு. இவர் அமீர் வந்து அவருடைய திமிரில் பதில் சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக அனுப்பிச்சார். நான் பற்றி வெளியில் பேசக்கூடாது நியாயப்படி. ஆனால் சிவகுமார் ஃபேமிலி தப்பு செய்ய வாய்ப்பு கிடையாது, ரொம்ப கம்மி, செய்யவே மாட்டாங்க. ஏன்னா சிவகுமார் வந்து ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ்கிற மனுஷன், இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷன். நடிப்பு வேண்டாம் விட்டார். அவர் 100 படம் ஆஃபர் வருது சார் அப்பாவை நடிக்க. எத்தனை நடிகர் இருக்கான் அவர் மாதிரி ரீச் உள்ளவன்? ஒரு தொடலைன்னா தொடலாம், மனசு வச்சுட்டார் நடிக்கலைன்னா. அவர் எனக்கே ஒரு மாதிரி நடிக்க மாட்டேன்ட்டார். சீரியல் நடித்தார், இதில் நடிக்க மாட்டேன்ட்டார். படத்தில் அந்த சீனு படத்தில் மம்முட்டியும் இவர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த நெடுமுடி வேணும் ரோல் இவங்களை தான் பண்ண சொன்னேன். செட்டியாரே என்னை விடுறா அப்படின்ட்டாரு. அதனால் என்னை பொறுத்தவரை அவங்க வந்து ரொம்ப நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க சார். ஜோதிகாவை பற்றியே எவ்வளவோ தப்பாக வருதில்ல சார், எல்லாமே பொய் சார். அந்த பொண்ணு வந்து அருமையான பொண்ணு, சரிதானே? அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னால் கூட கிராமத்தில் போய் தரையில் உட்காந்து எல்லா சொந்தக்காரர்களோடையும் பேசி வந்து இங்கே இருந்து அவங்க கேட்ட ஒரே கேள்வி, எமோஷன் ஆவேன் நான் உங்களை அப்பா அம்மான்னு அழைக்கலாமா, மாமான்னு கூப்பிட மாட்டேன். எந்த பொண்ணு சார் சொல்லும்? ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு யார் சொல்லுவா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை இவனுங்க வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் இதுலேயும் போட்டு என்னமோ தப்பு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணிடுச்சு ஜோதியா இதெல்லாம் எதுக்கு சார்? அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்னடா வாழ்க்கை? உன் வாழ்க்கையை நீ பாரு. அவர் அருமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு சார். பையங்க 2 பேரும் அவரை கடவுள் மாதிரி பார்த்துக்கிறாங்க. வீடை கட்டி கொடுத்து அருமையாக நான் சொல்கிறாரு, அருமையாக வீடை கட்டி கொடுத்துருக்கேன் மருமகன் எனக்குன்றாரு. எத்தனை அப்பா சார் சொல்லுவான்? சூப்பரான குடும்பம் சார், பெஸ்ட்டு குடும்பம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்று தான் பெஸ்ட்டு குடும்பம் அது சார். எத்தனை பேர் வாழ்கிறாங்க எனக்கு தெரியாது. கரைச்சலெல்லாம் ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வாழ விடுங்கடா. சும்மா எதையாவது போட்டு அவங்களையும் சங்கடப்படுத்துறீங்க, அவங்க மனசையும் புண்படுத்துறீங்க. உங்களுக்கு என்ன லாபம் அதில்? நான் சொல்ல முடிஞ்சால் நல்லது பொண்ணு இல்லை, உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ எதுக்கு ஒரு குடும்பத்தை புண்படுத்துகிற? நல்லா இருக்கிற குடும்பத்தை? அதெல்லாம் தப்பு சார். என்னை பொறுத்தவரை நான் வந்து பிளைண்டாலாம் அவங்களை சப்போர்ட் பண்ணல சார். நான் உண்மையை சொல்கிறேன் சார். ரொம்ப அருமையான குடும்பம் சார், அருமையானவங்க எல்லாருமே மனிதாபிமானம் உள்ளவங்க. அந்த கார்த்திங்கிறவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலியில் எது வந்தாலும் அவர் முன்னின்று அதை வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து எல்லாத்தையும் பேசி கம்யூனிகேட் பண்ணி எல்லாரையும் சமாதானப்படுத்தி
சிவகுமார் ஒய்ஃப் மாதிரி தெய்வம் உலகத்தில் கிடையாது. இவர் சொல்லுவார், டேய் செட்டியாரா அவதாண்டா தெய்வம், நான் இல்லைம்பாரு. அந்த அம்மாவை கேட்டால் அவங்க சொல்ல என் புருஷன் தான் தெய்வம்பாங்க. எந்த குடும்பத்தில் இது நடக்கும்? அப்படி வாழ்கிறாங்க சார். எனக்கும் சிவகுமாருக்கும் ஒரு சின்ன மனஸ்தான் வந்தபோது அதை வித்தின் 1 hour தீர்த்தவங்க சிவகுமார் ஒய்ஃப் தான். வித்தின் 1 hour அதை நான் போன இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா விட்டுறவங்க நல்லா விட்டுருணும் சார். சும்மா கான்ட்ரவர்சி வேணுங்கிறதுக்காக எதாவது போட்டு உனக்கு ஏதோ இந்த டிஆர்பி ஏற்றுறதுமாங்க அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கேவலமான செயல் எனக்கு தோணுது சார். நிச்சயமாக. சரி, இப்போ அடுத்த கட்டமாக எப்போ வந்துட்டு உங்களுடைய தயாரிப்பில் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு பெரிய பெரிய படங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? சரியான கேள்வி. என் கையில் பணம்லாம் வரணும், வர வேண்டிய பணம்லாம் நிறைய இருக்குது. வந்தால் படம் எடுப்பேன், வரலை அப்படின்னா கமல் சாரை வச்சு வேட்டையாடு பாட்டு மட்டும்தான் எடுக்கணும். அதை எடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் எதுவும் எடுத்தா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக. சார், இந்த வேட்டையாடு விளையாடு 2க்கான வேலைகள்லாம் எப்படி சார் போயிட்டு நடந்துகிட்டு இருக்கு? அதெல்லாம் அது கதை ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு சார். கமல் சார் வந்து என்கிட்ட என்ன சொன்னார், 2-3 கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னாரு. நான் வேணும்னே அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன். அவர் வாயிலிருந்து அதை பிடுங்கணுங்கிறதுக்கு. என்ன 2-3 கமிட்மெண்ட் இருக்கீங்களா, முடிஞ்சிருச்சுல இப்போ எல்லாமே, இப்போ என்ன சொல்கிறீங்க, உங்கள் பதில் என்னன்னு கேட்பேன் நான் போய். அப்போ பதில் கொடுத்தா அவனை எனக்கு அவர் கொடுக்கலன்னா அங்கே உட்காந்து சண்டை போடலான்னு இருக்கேன். நடக்கும், ஏதாவது நடக்கும், வெயிட் பண்ணுவோம். கூலிங்கிறதே வந்துட்டு அமிதாப் பச்சன்லேருந்து நிறைய பேர் பயன்படுத்தின ஒரு டைட்டில். அது ரஜினி சார் அவர்களுக்கு ஆப்டான ஒரு டைட்டிலாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு வந்துட்டு சில ஐடியாஸ் இருந்திருக்கலாம், இதை வச்சு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கேட்ட உடனே நீங்கள் கொடுத்துட்டீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்கு? இல்லை, எனக்கு கேட்ட உடனே நான் ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் மக்கு அப்படின்னா, அதாவது எதுவுமே வந்து கேட்டால் உடனே ஓகே சொல்கிறாள். நான் அதில் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தங்க கேட்குறாங்க, நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது? நான் தான் 2 முன்னாலே சொல்லிக்கிறேன், நிறைய இடத்துல 2 விதமான ஆளுங்க தான் இருக்காங்க மனித இனத்தில். ஒய் ஷுட் ஐ ஹெல்ப்னு அவங்க ஒரு ஜாதி, ஒய் நாட் ஐ ஹெல்ப் அப்படிங்கிறது தான். நம்ம இந்த 2வது ஜாதியில் வரோம், ஒய் நாட் ஐ ஹெல்ப். ஒருத்தர் உதவி கேட்குறாங்க, நம்ம பண்ணுறதுல என்ன இருக்குங்க? அது என்னமோ ஒரு பெரிய நிறுவனம், அவங்க என்னை மதித்து கேட்குறாங்க, நாங்கள் உடனே ஓகேன்னு சொல்கிறது எனக்கு ஒரு. ஸோ அதனால் யார் எது கேட்டாலும் பொதுவாக நான் அந்த உங்கள் இன்டர்வியூக்கே நீங்கள் கேட்டிங்களே நேற்று, நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லி நான் ஒன்றும் யோசிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் இப்போ எதுவும் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். பதிலே பாருங்கள், எப்போவுமே கேள்வி கேட்டால் யோசிக்காமல் தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறேன். அது தியாகமாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சளவு அது நல்லபடியாக விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஒருத்தர் கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணால் அது அதில் இருக்கிற ஒரு திருப்தி வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வர்றது. எனக்கு ஓரளவு வயசாச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை தானே முக்கியம். எவ்வளோ சம்பாதிச்சுங்கிறது முக்கியம் இல்லை. திருப்தியாக வாழணுமா, 4 பேர் ஹெல்ப் பண்ணுமா, ஓகேப்பா சந்தோஷம், அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அதே தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். நிறைய பேருக்கு அப்படி தான் கடன் கொடுத்தாலும் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். கேட்குற போது எனக்கு இல்லைன்னு சொல்ல தெரியாது, டக்குன்னு சரின்னு சொல்லிட்டு கொடுத்து மாட்டிக்குவேன். அப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் வாழ்க்கை இருக்கும் இல்லையா. எனக்கு இப்படி கொடுத்து மாட்டிக்கிற வாழ்க்கை நிறைய இருக்குது பண சம்பந்தமாக. பட் சன் பிக்சர்ஸ்னால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நான் முறை சந்திச்ச ஒரு மனிதர் வந்துட்டு எப்படின்னா, ஃபுல் பில்டிங் அவருது, ஆனால் மொட்டை மாடியில் வெயிலில் ஒரு ஷீட்டு போட்டுக்கிட்டு தனியாக ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. உள்ள தூரத்துலேருந்து வந்து பார்த்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் ஓனருன்னு. ஒரு வித்தியாசமான ஒரு அறிமுகத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. நான் இதை வந்து மொட்டை மாடி நினைக்க மாட்டேன். கொரோனா டயத்தில் எல்லாரும் காத்தோட்டமாக இருக்கணுமாங்க. ஆமாம். நான் வந்து அப்போ டிசைன் பண்ணது இந்த இடம். கீழே தான் உட்காந்துருந்தேன், 3rd floorல. அப்புறம் அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு மேலே வந்து இந்த சீலிங் ஹைட்டை உயர்த்தி இங்கேயே போட்டு இப்படியே உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர், அவனுக்கு 50,000 கோடி இருக்கலாம் சார், எத்தனை பேர் இப்படி ஒரு காத்தோட்டமாக ஆஃபீஸில் உட்கார முடியும்னு நீங்கள் பாருங்கள். யாராவது உட்காந்துருந்தா எனக்கு சொல்லுங்கள், எப்பா இன்னார் உட்காந்துருக்கேன்னு. அதாவது எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. தூக்கி ஓரம் வச்சுட்டு நல்லா ஜிலிஜில் உங்களுக்கு இவ்வளோ சம்மர் தானே, காற்று எப்படி வருது உங்களுக்கு, நிம்மதியாக இருக்கா? இங்கே வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும். ராஜா சார் வந்தால் கூட சொல்லுவார், நல்லா இருக்குப்பா இடம் அப்படிம்பாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு அவனுடைய நேர்மைக்கு கடவுள் என்றவர் ஒரு கொடுத்த ஒரு பரிசாக நான் அதை நினைக்கிறேன். நீ ஏப்பா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டெரஸில் உட்காந்துக்க, நல்லா காற்றை வாங்கிக்க அப்படின்னு எனக்கு ஒரு தான் படைச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் காசை கொஞ்சம் பிடுங்கி வச்சிருக்காரு. அது திருப்பி எனக்கு கொடுத்துட்டாருன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிடுவேன். அது கொஞ்ச நாளில் வரும் அப்படின்னு நம்பிக்கையில் உட்காந்து. ரொம்ப நன்றி சார், நேரத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.